साथियों, कांग्रेस के शाहजादे का बयान सोच समझकर वोट बैंक की राजनीति करने के लिए शाहजादे ने राजा महाराजा को बुरा भला कह दिया, उनकी तो आलोचना कर दी। नवाबों ने किए, निजामों ने किए, सुल्तानों ने किए, बादशाहों ने किए, उसकी बात पर तो शाहजादे के मुंह पर ताला लग जाता है, बोलती बंद हो जाती है और राजा महाराजाओं को गालियां दे रहे हो, उनको अपमानित करते हो। वो मेरे भाई को शहजादा बोलते हैं। ये शहजादे 4000 किलोमीटर पैदल चले हैं और सबसे प्यार से मिलकर पूछा है। और एक तरफ आपके शहंशाह, वो कैसे समझ पाएंगे आपकी मजदूरी, आपकी खेती कैसे समझ पाएंगे। नरेंद्र मोदी जी महलों में रहते हैं क्योंकि मोदी जी अब अपने महल में बंद हैं, सत्ता से घिरे हुए हैं, उनको कोई कुछ कहता नहीं है और अगर कोई आवाज उठा भी ले तो उस आवाज को दबाने की कोशिश होती है। ये इलेक्टोरल बॉन्ड स्कीम इलीगल है, भ्रष्टाचार हुआ है, इसमें बंद कर दो इसको। आप जानते हैं इलेक्टोरल बॉन्ड स्कीम में क्या हो रहा था? हमने तारीखें मांगी, ये तारीख नहीं दे रहे थे। मोदी जी कहते हैं राजनीति को मैं साफ कर रहा हूं। अगर आप राजनीति को साफ कर रहे हैं तो सारे के सारे डोनर्स के नाम आपने छुपा के क्यों रखे हुए हैं? जब डोनर के नाम सामने आते हैं तो पता लगता है। एक दिन एक कंपनी को कॉन्ट्रैक्ट मिलता है हजारों करोड़ रुपए का, उसके एकदम बाद वो कंपनी बीजेपी को पैसा देती है। வணக்கம். இது கேள்வி களம். தேர்தல் களம் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு புறம் மோடி ராகுலை திட்டியே தேர்தல் பிரச்சார களத்தை எடுத்துட்டு போக, அவர் சொல்லக்கூடிய பதில்களுக்கெல்லாம் காரசாரமான எதிர்ப்பு பதில்களையும் தேர்தல் களத்தில் பிரியங்கா காந்தி தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாங்க. ராகுல் காந்தியை இளவரசர் என பிரதமர் மோடி விமர்சித்திருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை கண்டு மிரண்டு போன பாகிஸ்தான் தான் சாஹிசத் பிரதமராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதாவது ராகுல் காந்தியை இளவரசர் என்று அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அதற்கு பிரியங்கா காந்தி பதிலளிக்கும் பொழுது 4000 கிலோமீட்டர் நாடு முழுக்க நடந்தாரே, என்னுடைய சகோதரரை பார்த்தா இளவரசர் என்று பிரதமர் மோடி சொல்கிறார். இவர்தான் தூசு கூட பட முடியாத ஒரு கோட்டைக்குள் பத்திரமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராஜாதி ராஜா, மகாராஜா என்பது போல விமர்சிச்சிருக்கிறாங்க. இளவரசர் வெர்சஸ் பேரரசர், மக்களை ஈர்ப்பது எந்த பிரச்சாரம் என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் நகர்கிறது. நம்மோடு விருந்தினர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க, அவர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். அரங்கத்தில் பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, அதே போல பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்களும் இணைந்திருக்கிறார், விமர்சகர் ரவி அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். அதே போல பச்சை தமிழகம் கட்சியிலிருந்து சுப உதயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து கிருத்திகாதரன் இணைஞ்சிருக்கிறாங்க, அவர்களையும் வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பீர் முகமது அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னமோ விஷயங்கள் தேர்தல் களத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த ஒரு மாத காலத்தில் தேர்தல் களத்தில் பிரச்சார யுக்திகள் நகர்ந்து வந்ததை பார்க்குறோம். இந்த ஒரு வாரத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது பிரதமர் மோடி அதிகமாக பாகிஸ்தானை இழுத்து பேசுறதை நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தியை தொடர்ந்து தாக்கி பேசுகிற விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைய இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் ஒரு மாத கால பரப்புரையை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம சொல்லுவோம் கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொல்லி ஊடகத்துலேயும் சொல்லுவோம், அரசியல்லையும் சொல்லுவோம், பொருளாதாரத்தில் எல்லா இடத்துலையும் கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு டிஸ்கோர்ஸை, ஒரு சொல்லாடலை டாமினேட் பண்ணும். இதில் இந்த நியாய் பத்திர அப்படின்னு காங்கிரஸுடைய அந்த மேனிஃபெஸ்டோ வந்ததுமே மிகப்பெரிய அளவுக்கு அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. அது குறிப்பாக மகாலட்சுமி திட்டமாக இருக்கட்டும், அல்லது ஓராண்டில் ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை உருவாக்கிச்சு. அதற்கு பிறகு அதற்கு பின்னால் தான் பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ வருது. ஒருவேளை லேட்டாக வந்தால் அது லேட்டஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டென்ட் இல்லை.
நீங்கள் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு கான்வர்சேஷன்ஸில் முன்னால் வருது. சோசியல் மீடியாவில் இருக்கலாம், நீங்கள் சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை மற்ற சமூக ஊடகங்கள்லேயோ பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய கான்வர்சேஷன் அந்த கண்டென்ட்டு மேலே வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை கண்டு ஒரு பெரிய பதட்டத்தை பிஜேபியுடைய தலைமையில், குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கேம்பெயின் திடீர்னு மாறுது. உங்கள் வீட்டில் 2 மாடு இருந்தால் ஒரு மாடை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதான் இன்றைக்கி பிரியங்கா காந்தி கேட்குறாங்க, நாங்கள் 55 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், உங்கள் வீட்டில் இருந்து எப்போதும் மாடு திருடணுமா? இப்படியெல்லாம் இறங்கி ஒரு பிரதமராக இருக்கிறவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போது இந்த கண்டென்ட்டு அவங்கள ஒரு பெரிய பதட்டத்துக்கு உள்ளாக்குது. நியாய பத்திரா அப்படிங்கிறது 44 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க பிரைம் மினிஸ்டர் பேசின பிறகு. அப்படி என்ன தான் காங்கிரஸில் சொல்லியிருக்காங்க? இவர் எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் அப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொல்லியிருக்கு, நம்ம சொத்தை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்கலாம் சொல்கிறாரு. உண்மையிலே அப்படி இருக்கான்னு ஒரு மிகப்பெரிய க்யூரியாசிட்டியை அது கிரியேட் பண்ண உடனே மிகப்பெரிய அளவுக்கு அதில் ஒரு ஆர்வத்தை அது உருவாக்கியிருக்கு. இப்போ பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறாங்க, 4000 கிலோமீட்டர் ஒரு பக்கம், அந்த பக்கம் 6000 கிலோமீட்டர். இவரை நீங்கள் இளவரசர்னு சொல்கிறீங்க, என்னைக்காவது ஒரு முகத்தில் தூசியை பார்த்துருக்கீங்களா? பிரதமர் மோடி முகத்தில் இந்த பரப்புரையில் ஒரு தூசியை பார்த்துருக்கீங்க? மோடி இப்படி சொல்லும் போதெல்லாம் பிரியங்கா காந்தி வந்து போடுற பால்கெல்லாம் 6 அடிக்கிறாங்க. தாலியை பற்றி பேசும்பொழுது கூட தியாகம் செஞ்சது எங்கள் பாட்டியும் எங்கள் அம்மாவும் தான் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வச்சிருப்பாங்க. ஆமாம், என்னுடைய அம்மா தான் தாலியை கொடுத்தாங்க இந்த நாட்டுக்காக அப்படின்னு இம்மீடியட்டாக. இது நீங்கள் பிரியங்கா மட்டும் இல்லை, இன்னைக்கு ராகுலோட பேச்சை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை கொள்ளையடிச்சது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இப்போ நாட்டை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது வெஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு அந்த 2 குஜராத்திகள் தான் நாட்டை ஆள்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப, அதாவது நீங்கள் இந்த கண்டென்ட் தான் அவங்கள ஒரு பேசு பொருள் ஆக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இந்த கண்டென்ட்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப எஃபெக்டிவாக கொண்டு சேர்க்கறதுல ராகுல் மிக கைதேர்ந்துட்டார். அவருடைய இமேஜை கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. அதுக்கு குறிப்பாக அந்த ஒற்றுமை நியாய பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றி இருக்கு. அதனுடைய இம்பேக்டை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இப்போ ஏன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும்? இதற்கு முன்பான நாடாளுமன்ற தேர்தல்களில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கெல்லாம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணதை பார்க்குறோம். இப்போ திருப்பி பாகிஸ்தான், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இது போன்ற வார்த்தைகள் வந்து பிரதமர் உச்சரிக்க தொடங்கி இருக்கிறாரு 3வது கட்ட தேர்தலை நோக்கி நகரும் பொழுது. முதல் கட்ட தேர்தலில் வேற மாதிரி இருந்தது அவருடைய பிரச்சாரம். இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் ஒரு வறட்சி தான், கண்டென்ட்டோட வறட்சி தான். அதாவது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் இந்த நாட்டில் 2 அரசியல் தாங்க, காந்தியுடைய அரசியல், இன்னொன்று காந்தியை கொண்ட அரசியல். காந்தியை கொண்ட அரசியல் என்பது முழுக்க முழுக்க பிளவுவாத அரசியல், மக்களை பிரிக்கக்கூடிய அரசியல். மக்களை இந்து முஸ்லீம் அப்படிங்கிறது வேலை எங்கேன்னு கேட்டால் இந்து முஸ்லீம்னு சொல்கிறது. என்னாச்சு, நீங்கள் வருஷந்தோறும் 2 கோடி வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே, 10 வருஷத்தில் 20 கோடி வேலை வந்திருக்கணுமே, ஏன் வேலை வரல அப்படின்னு கேட்டால் இந்து முஸ்லீம், பாகிஸ்தான் இந்து முஸ்லீம், இதையே ஒரு ரெட்டாரிக்காக சொல்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமான ஒரு கற்பனை வறட்சி. அதாவது எப்போவுமே ஒரு 10 வருஷம் ஒரு ஆட்சியில் இருந்தால் அதனோட சேர்ந்த அதிகார போதை, மமதை, இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கற்பனை வறட்சியை தான் பிரதமர்கிட்டையோ அவரை சார்ந்தவங்களுடைய பரப்புரையிலையோ பார்க்க முடியுது. 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வெளியே இருந்தவங்க திரும்ப ஆட்சியை நோக்கி வர்றதுக்கான எத்தனத்தை இவங்களுடைய பரப்புரையில் அந்த மொமெண்டம், எனர்ஜியை நம்ம பார்க்க முடியுது. அப்படிதான் நான் பார்க்குறேன். திரு உதயகுமார் அவர்களிடம் கேட்கணும்னு நினைக்கிறேன். சுப உதயகுமார், நீங்கள் இப்படி தான் பார்க்குறீங்களா? ஒரு கண்டென்ட் வறட்சி இருக்குது, அதனால எதையாவது பேசணும்னு பிரதமர் பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதெல்லாம் எடுபடும், சாதாரண மக்கள்கிட்ட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு எருமை மாட்டை பறிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாலோ, ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் மிகுந்த குடும்பத்திலிருந்து ராகுல் காந்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிறத இளவரசர் என்று குறிப்பிட்டு சொல்றதன் மூலமாகவோ, அந்த மக்கள் ஏழை தாயின் மகன் என்று கிளைம் பண்ணிக்கக்கூடிய மோடிக்கு வாக்களிப்பாங்க, அவர் மேலே வாக்குகள் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுக்காக அவர் பிரச்சாரம் இது மாதிரி எடுத்து வைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? கான்டென்ட் உண்மைதான். அதேமாதிரி இந்த நேரட்டிவ், இவங்க செட் பண்ணக்கூடிய நேரட்டிவும் முக்கியமான விஷயங்கள். இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, தோல்வி பயத்தில் இருக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடிக்கு மத்திய உளவு நிறுவனங்கள் எல்லாம் தெளிவாக தீர்க்கமாக சொல்லியிருக்க வேண்டும், நாம் தோற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த நேரத்தில் எப்படியாவது மடை மாற்றி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். வரக்கூடிய மே 7ஆம் தேதி, இன்னும் 2-3 நாட்களில்
மூன்றாம் கட்ட தேர்தல் நடக்கவிருக்கிறது. அதில் 94 நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. 2 முக்கியமான மாநிலங்கள் மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்கள் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 மாநில தேர்தல்கள் முக்கியமாக இருக்குது. ஒன்று வந்து குஜராத், அங்கே வந்து 26 தொகுதிகள் இருக்குது. அதில் ஒன்று சூரத்தில் அந்த ஏமாத்து வேலைகள் செய்து ஒரு பிஜேபிக்காரரை போட்டியின்றி தேர்வுன்னு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அங்கே 25 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவிருக்கிறது இன்னும் 3 நாட்களில், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதில் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறார் நரேந்திர மோடி. இது வரைக்கும் 30 ஆண்டுகள் எந்த விதமான பெரிய போட்டியும் இல்லாமல் கோலோச்சு கொண்டிருந்த குஜராத் மாநிலத்தில் இப்போது ராஜ்புத் மக்கள் வந்து பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பர்ஷோத்தம் ரூபாலான ஒரு மத்திய ஒன்றிய மீன்வளத்துறை கால்நடைத்துறை அமைச்சர் வந்து இந்த ராஜ்புத் மக்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமணிஞ்சு போனாங்க, தங்களுடைய மகள்களை அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவாக பேசவும், இன்றைக்கி குஜராத் மாநிலம் முழுக்க ராஜ்புத் மக்கள் இந்த ஆளுடைய வேட்பாளரை விளக்குங்கள், இவரை வந்து இவர் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது, இவரை வந்து விலக்குங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களும் இறங்கி போராடுறாங்க. ஏன்னா ஒரு பெரிய மக்கள் குழுமத்தை அசிங்கமாக திட்டியிருக்காரு இந்த ஆள். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே 2 முக்கியமான பிஜேபி கேண்டிடேட்ஸ் வந்து எங்களுக்கு உங்கள் கேண்டிடேட்டே வேண்டாப்பா, என்னை வேட்பாளரை நிறுத்தாதுன்னு இறங்கி ஓடியே போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக வேறு ஆட்களை போட்டிருக்கிறாங்க. இன்னொரு ஒன்றிய அமைச்சருக்கு எதிராக பிஜேபிக்காரங்களே போஸ்டர் அடித்து ஓட்டக்கூடிய போஸ்டர் யுத்தம் நடந்திருக்கு. ஆக சுருக்கமாக சொல்லணும்னா குஜராத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி இஸ் இன் டீப் ட்ரபிள். அது ஒன்றா. ரெண்டாவது கர்நாடகாவில் மொத்தம் 28 தொகுதிகள், 14 தொகுதிகளுக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கு கடந்த 26ஆம் தேதி நினைக்கிறேன். அந்த தேர்தல் தொடங்குறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் இந்த ரேவண்ணா, இந்த பிரஜ்வல் ரேவண்ணா இந்த அயோக்கியத்தனம் வெளியே வந்தது. இப்போது அடுத்த 14 தொகுதிகளுக்கும் இன்னும் 3 நாட்கள் தேர்தல் வருது. இப்போ கைது பண்ணி இழுத்துட்டு வராங்க அந்த ஆள் 3000 செக்ஸ் வீடியோ பண்ணானா. 5 ஆண்டுகள் இந்த ஆள் எம்பியாக இருந்து இதை தான் பண்ணியிருக்கிறான். இந்த ஆளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சம்பளம் மற்ற எல்லாத்தையும் உடனடியாக பறித்து இந்த ஆளை வந்து உடனடியாக எவ்வளவு தூரம் கடுமையான ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு 5 ஆண்டுகள் மக்களுக்காக உழைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தெரியல என்ன வார்த்தை பேசுகிறதுன்னு 3000 வீடியோ பண்ணியிருக்கான், 300 பெண்களை நாசம் பண்ணியிருக்கான். இவெல்லாம் ஒரு எம்பி. ஸோ இப்போ பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகாவில் மாட்டிக்கிட்டு 14 தொகுதியில் ஒரு பொடி ஒன்று கூட வராது இந்த கூட்டத்துக்கு. ஸோ இப்போது பதட்டம் பதறார் பாவம். 400 தொகுதி வரும்னு சொல்லி இப்போ 200 கூட வருமாங்கிற சந்தேகத்தில் வந்து பதற்றத்தினால இந்த ஆள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்று சொன்னார், வெளிநாட்டு சதி, என்னை தோக்கடிக்கிறதுக்கு வெளிநாட்டு சதினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் 5 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக ஜெய்சங்கர் தான் இருக்கார். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், உளவுத்துறைகள்லாம் அவங்க கையில் இருக்குது. என்ன பண்ணாங்க, எந்த நாட்டு சதி, ஏன் இந்த சதியை முறியடிக்குதுங்க ஒன்றும் பண்ணலை. அப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ அது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது முஸ்லீம்களை தரக்குறைவாக திட்டி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதையும் பயங்கரமான ஒரு தாக்குதல் வந்த உடனே அதிலிருந்து விலகிட்டார். அதையும் பற்றி போகணும் பேசுகிறதில்ல. இப்போ பாகிஸ்தானை பிடிச்சிருக்காரு. ஏன்னா நார்த் இந்தியாவில் பாகிஸ்தான் வியாபாரம் நடக்கும். பாகிஸ்தான் சதி செய்து ராகுல் காந்தியை வெற்றி பெறணும்னு பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. அவுரங்கசீப் பாவம், பாகிஸ்தானுக்கு அவுரங்கசீப்பை பற்றி நம்ம தேர்தல் நடத்தலை. நம்ம தேர்தல் 10 வருஷம் என்ன விடா பண்ணீங்க, 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் பாத்தீங்களா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவு ஊடுருவல்கள் தாக்குதல்கள்லாம் இருந்தது. இவங்க பாகிஸ்தானை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க, நாங்க தான் அதை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கோம் அப்படின்றாரு. ஏன் சீனாக்காரங்க பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் இடத்த பிடிச்சி வச்சிருக்கிறாங்களே. நம்ம எல்கையில் அவன் ஊரே கட்டுறானே, அவன் ரோடு போடுறானே, அவன் நம்ம ஊர்களுக்கு அருணாச்சல் பிரதேசில் நம்ம ஊர்களுக்கு பேரை மாற்றுறானே. போய் என்ன பண்ணீங்க? இந்த 56 இன்ச்சு 112 இன்ச்செல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்க? அவனுக்கு எதிராக அவன் பண்ணுறதை நம்ம சொல்கிறோம், மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் சொல்கிறாங்க அவன் நம்ம இடத்த ஆக்கிரமித்து வச்சுருக்கிறான்னு. இவர் பிரதம மந்திரி உள்ளே உட்காந்து இருந்துட்டு அப்படி எதுவும் நடக்கலைன்னு சீனாக்காரனுக்கு தானே பேசினார். ஏன் பாகிஸ்தானை மட்டும் பேசுகிறீங்க, சீனாவை பற்றி பேசுவோம். இந்த மாலத்தீவு ஒரு குட்டியோண்டு ஒரு தீவு, அந்த முகமது மொய்சுங்கக்கூடிய அந்த அதிபர் என்னெல்லாம் பண்ணுறாங்க, உன் படைகளை விலக்கிட்டு வெளியே போடாங்கிறான். வெளியே தானே வந்துட்டு இருக்கீங்க. யாருக்கிட்டையாவது ஏதாவது பண்ண முடிஞ்சது அவங்களால? அட்டர் ஃபெயிலியர். இவங்க உள்நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கல, விலைவாசியை குறைக்கல, மக்களுடைய வாழ்வை நல்வழிப்படுத்தலை. வெளிநாட்டு துறையிலையும் மகா தோல்வி. அந்த நிதி அமைச்சர்னு ஒரு அம்மா வச்சுருக்கிறாங்க, அந்த பாவம் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படிச்சுதா வேறு ஏதாவது பொழுதுபோக்குக்காக போச்சுதான் தெரியல.
அந்த அம்மாவும் நிதித்துறை மிகப்பெரிய ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். நான் திருப்பி சொல்கிறது பழக்கம். டோட்டல் கம்ப்ளீட் அப்சல்யூட் ஃபெயிலியர் இந்த அரசாங்கம். இதை மறைக்கிறதுக்கு இப்போ 10 வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க. 10 வருஷம் ஒரு பள்ளிக்கூட பிரின்சிபலாக இருந்திருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு காலேஜ் பிரின்சிபாலாக, ஒரு பள்ளிக்கூட ஹெட் மாஸ்டராக இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் பதவி விட்டு போகும்போது பல சாதனைகளை சொல்ல முடியும். ஒரு அரசு அதிகாரி பதவி விட்டு வெளியே போகும்போது, பதவி ரிட்டையர் ஆகும்போது பல விஷயங்கள் நான் என்னென்ன செய்தேன்னு சொல்ல முடியும். 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்திருக்கிறார். ஒரு 10 விஷயத்தை சொல்லுப்பா நீ. 10 விஷயத்தை இந்த என்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியின் காரணமாக இந்த மக்கள் இந்த பலன்களை அடைஞ்சிருக்கிறாங்க, நாடு உயர்ந்திருக்குது. 10 விஷயம் சொல்லு. 5 தடவை துணி மாத்துறதும் உலகமெல்லாம் சுற்றி பார்த்தது தவிர இங்கே என்ன நடந்தது? எந்த தரப்பு? இப்போ இவரை இளவரசர் சொல்கிறாரு. ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரா அங்கே கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்தார். நான் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக எதிர்த்தவன், விமர்சித்தவன். அந்த மனிதருக்காக நான் கூட என்ன இந்த கூட்டத்தை ஒழிக்கணும்னா அந்த ஆளால் அதை முடியும்னு சொல்லி, அந்த கட்சியால் அதை முடியும்னு சொல்லி நாங்கள் கூட போய் நின்றோம். பாரத் ஜோடோ யாத்திரா தொடங்கின முதல் நாள் சுசீந்திரத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் வச்சு என்னை போல ஒரு 20 களப்பணியாளர்களோடு 1.5 மணி நேரம் பேசினார். கூடங்குளம் ஸ்டெர்லைட் பிரச்சனை, கன்னியாகுமரி துறைமுக பிரச்சனை, மேல்மா விவசாயிகள் பிரச்சனைன்னு பல பிரச்சனைகளை பற்றி அந்த ஆள் எங்கள் கூட உட்காந்து, நாங்கள் யார், வி ஆர் நோபடி, எங்கள் கூட உட்காந்து மக்கள் பிரச்சனை அன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த யாத்திரை முழுக்க சாதாரண மக்களோடு உட்கார்ந்து கட்டிப்பிடிச்சி அதுங்களுக்கு கண்ணீரை தொடச்சி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்தார். இவர் எங்கே வந்தார்? வர சொல்லுங்களேன். 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் விஸ்வகுரு இறங்கி ரோட் ஷோ இறங்கி மக்களை பார்க்க ஒரு இடத்துல மக்களை பார்த்துருந்தா மக்களை பயப்பட செய்கிறார் இவர். காங்கிரஸை எதிர்த்து நீங்கள் போன்றவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாணியில ராகுலினுடைய அரசியல் இருக்கு அப்படின்றீங்க. ராகுல் இஸ் எ ஜென்டில்மேன். ராகுல் காந்தி, ஐ நோ ஹிம் பர்சனலி. நான் பல தடவை பார்த்துட்டேன். அவருக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறேன், நேரில் பார்த்து உட்காந்து பேசியிருக்கிறேன். அவருடைய இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த இந்த மேனிஃபெஸ்டோ ஒன் ஆஃப் த பெஸ்ட். இதே காங்கிரஸ் கட்சி கடந்த முறை தவறுகள் செய்த போது நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். மக்களை விட்டு அந்நியப்படுறீங்க, மக்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க, கரப்ஷன் அதிகமாக இருக்கு எல்லாம் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி இஸ் அ மெச்சூர் லீடர். அவர் இளவரசரும் இல்லை, ஒரு அரசரும் இல்லை. மக்களை சந்திக்கிறார், மக்களோடு மக்களாக இயங்குகிறார், மக்களுடைய குறைகளை கேட்டுக்கொள்கிறார், மக்களுக்காக பேசுகிறார். ஹி இஸ் a much better leader than anybody else in this country right now. ஓகே திரு ரவி, தொடர்ந்து ராகுலை ஆதாரமற்ற விஷயங்களை சொல்லி விமர்சிச்சுக்கிட்டு வர்றதே மேடைதோறும் வழக்கமாக வச்சிருக்கிறாரு பிரதமர் அப்படின்றதும். எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தானை ஏன் கோட் பண்ணுறீங்க? சீனாவை சொல்லலாமே. சின்ன சின்ன நாடுகள் கூட இந்தியாவை ஃபாரின் பாலிசியில், பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பில் சீனாவுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை கூட இந்தியாவுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் பாகிஸ்தானை சொன்னால் மட்டும், இஸ்லாமியர்களை தாக்கினால் மட்டும் இந்து வாக்குகள் கிடைக்குங்கிற அடிப்படையில் இதை தொடர்ந்து பேசிட்டு வராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சீனாவை பற்றி மோடி ஐயா பேசணும்னு சொன்னால் ராகுல் காந்திக்கும் சீனாவுக்கும் நடந்த பண பரிவர்த்தனை பற்றிலாம் பேச வேண்டி வரும். இப்போ தனிப்பட்ட பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க நிதி கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் வெளியிடல அப்படின்னு கேட்குறாரு. எலக்ட்ரல் பாண்ட் பற்றி உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை நீதிமன்றம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருச்சு. அது மூலமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு இப்போ நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மார்ட்டின் இங்கே லாட்ரியே இல்லாத நிலையில் 600 கோடிக்கு மேலே ஆட்சியில் இல்லாத நிலைமையிலையும் 2019 கொடுத்தாருங்கிறதுலேருந்து எல்லா வரலாறும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு 10 விஷயம் சொல்லணும்னாரு. ஒருமையில் பேசினார் நிர்மலா சீதாராமன் அம்மாவை பற்றி. அதை சகித்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2வது ஸ்டீல் உலக நாடுகளில் 2வது மக்கள் சேவகர்கள் தானே கேள்வி கேட்குறோம். இல்லை, ஒருமையில் பேசுனீங்க. நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்கிறதுனால சென்னை பாஷையில் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிடும். நீங்கள் நல்ல மரியாதை உள்ள கன்னியாகுமரியிலேருந்து பேசியிருக்கீங்க, அதனால் நான் அந்த மரியாதை கொடுக்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. 10 விஷயங்களை மோடி சொல்ல வேண்டியதானே? 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்திருக்காரு. 2வது ஸ்டீல் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்தியா, உலகத்தில் இந்தியா தான். இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு 3% கீழே. முடிஞ்சால் அதை போய் விசாரிச்சுக்கோங்க. சோலாரில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி உலகத்திலேயே இந்தியா தான். 48 கோடி பேருக்கு வங்கி கணக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. டெரரிசம்ங்கிறது இங்கே விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற லெவலில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். பிஎம் கிசான் கார்டு இந்தியா பூரா கொடுத்துருக்கிறது எத்தனைங்கிறது விவசாய நண்பர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். சுவந்தி மூலமாகவே 78 லட்சம் பேருக்கு, 78 லட்சம் வெண்டார்ஸுக்கு லோன் போயிருக்குங்கிறத மிளகா பஜ்ஜி விற்கிறவங்க அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க.
ஆயுஷ்மான் பாரத்துங்கிறது இந்த உலகத்திலேயே உயிர் காப்பீட்டு திட்டத்தில் உச்சகட்டமானது. ஆயுஷ்மான் பாரத்துங்கிற பேரை பெற்றிருக்கு. 12 கோடி குடும்பங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷனை 75 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு ஆட்சி 50 வருடமாக நடந்திருந்தது. இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ பேசும்போது வெளிநாட்டு இதையெல்லாம் மோடி பேசுறது இல்லையே. அவர் பேசுறது எருமை மாட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்க, தாலியை பறிச்சுப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாகிஸ்தானுக்கு லவ் லெட்டர் எழுதுறாரு, இப்படியா சார் பேசுவார்? இதெல்லாம் அவர் பேசி இருக்கணும். உண்மையாலுமே அந்த திட்டங்கள் மக்களுக்கு பலன் அளித்திருந்தா. முடிஞ்சா இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மோடி ஐயா பேசுற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என் கூட உட்காந்து பாருங்க. கிளாக் கையில் வச்சுப்போம். 48 நிமிஷம் பேசியிருப்பாரு. 3 நிமிஷம் கிசு கிசு மட்டும் நம்ம வெளில எடுத்துட்டு வரோம். 45 நிமிடம் அவர் சொல்றது எல்லாமே இந்தியாவில் நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்படி வந்து செயல்படுறோம்ங்கறதான் சொல்றேன். எப்பயோ மன்மோகன் சிங் அவர்கள் பேசின விஷயங்கள்ல திருச்சி அந்த குறிப்பிட்ட பார்ட் எடுத்து சொல்லாததை சொன்னதுன்னு எல்லா பக்கம் போட்டு காட்டி பேசுறீங்க. அந்த மாதிரியா 2006ல மன்மோகன் சிங் பேசினாரு, அத வந்து திருப்பி 2009ல பேசினாரு. சல்மான் குர்ஷித் குறிப்பிட்டாருன்னு சொல்லி மாத்தி போட்டு காமிக்கிறீங்க. 2009ல திரும்ப வந்து அவர் பேசியதை எடுத்து காட்டியிருக்கோம். அதுல ஏதாவது பேசுறது வந்தா 2009 பாருங்கன்னு சொன்னோம். ஆனா சல்மான் குர்ஷித் பேசியிருக்கிறது இப்போ. சல்மான் குர்ஷித் பேசியிருக்கிறது என்ன தெரியுமா? மைனாரிட்டி என்றாலே இந்தியாவில் முஸ்லீம் தான். ஏன்னா மைனாரிட்டியில் 85% முஸ்லீம் தான். ஸோ நம்ம மைனாரிட்டின்னு சொன்னாலே அது முஸ்லீம் தான் என்ற அர்த்தம். சல்மான் குர்ஷித் வீடியோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இவர்களுடைய பாரம்பரியம் எஸ்டி, ஓபிசி, விமன், அண்டர் பிரிவிலேஜ்ட் எல்லாம் சொல்லும் பொழுது அண்ட் ஆல்சோ மைனாரிட்டில எஸ்சி, எஸ்டி, ஓபிசி வராது. ஏன்னா ராகுல் காந்தி அந்த லிஸ்ட்ல தானே சார் அதையும் சேர்த்து பேசுறாங்க. மைனாரிட்டிங்கிறது அதை எப்படி அழகா திருச்சி மேடை தூரம் சொல்லாததை சொல்லி தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களை எல்லாம் வந்து சொல்லி அப்படிதானே பேசலமா? சொல்லாத விஷயங்களை அவர் சொல்லலை. காரணம் என்னன்னா அவர் கேட்குறாரு பத்திரிகையாளரை பார்த்து, நீங்க பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுல இருக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தை இருக்கு, அதை பற்றி நீங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஐயா கேட்டார், இவ்வளோ அவங்கன்னா பிரியங்கா காந்தி சொன்னாங்களாம்மா, 50 வருஷமா நாங்கள் என்ன தாலியா அர்த்தம், 50 வருஷமா நாங்கள் மாட்டையா எடுத்துட்டு போனோம் தெரியாது. 85 வரைக்கும் எஸ்டேட் டாக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை தூக்கினீங்கிறதுனால நீங்கள் தாலியாக இருக்க மாட்டீங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு நிம்மதியாக இருந்தோம். ஆனால் இப்போ மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வந்திருக்கீங்க. ரீடிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? 16 லட்சம் கோடியை மட்டும் நான் போன முறையே உங்ககிட்ட நிகழ்ச்சியில் சொன்னேன். 16 லட்சம் கோடியை 140 கோடி பிரிச்சு கொடுத்தா 1,42,000 ரூபாய் கொடுக்க முடியும். மகாராஜா ராகுல் காந்தி ஆல்ரெடி 1 லட்சம் ரூபாயை எல்லா பெண்களுக்கும் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த 16 லட்சம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணுவீங்க? ஆஸ்திரேலியாவிலேருந்து கடன் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா? ஆக நீங்க வந்து அந்த வரி சலுகைகள்லாம் வந்து மேல இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரி சலுகைகள் இல்ல, தள்ளி வைப்ப தள்ளுபடின்னு நீங்க சொல்றீங்க. வரி சலுகைகள் இல்ல, தள்ளி வைப்ப தள்ளுபடி அவங்க ரிஃபார்ம் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும் பொழுது எக்கானமி சரியா ஜெனரேட் ஆகும், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல பணம் புழக்கம் வேண்டாம். 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா 12 லட்சம் கோடி வரணும். 12 லட்சம் கோடி உங்களுக்கு கிட்ட இருந்தால் தானே 1 லட்சம் ரூபாயை நீங்கள் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வேணாம், நீங்கள் வந்தால் தான் கொடுக்க போறீங்க, கொடுத்துட்டு போங்க, நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல. ஆனால் பாண்டை பற்றி பேசுவதாக இருந்ததுன்னா கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்தா 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. 16 லட்சம் கோடி நோட்டுகள் டிமானிட்டைசேஷனால மட்டும் பேங்க்குக்கு வந்தது. பேங்க்குக்கு எப்படி தெரியுமா வந்தது? பணக்காரன் பதுக்கி வச்சுட்டு ஏழைகளுக்கு கமிஷன் கொடுத்து தான் அதை கொண்டு வந்தான். ஏன்னா 2 லட்சம் கருப்பு பணத்தை மீட்டாச்சு. ஆமா, 16 லட்சம் கோடி நோட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரு 6 லட்சம் மக்களிடம் புழங்கிய விஷயம் தான். 10 லட்சம் கோடி தான் பதுக்கப்பட்டிருந்தது. அது எப்படி பேங்க்குக்கு வந்ததுன்னு சொன்னா ஒரே 60 நாள்ல தூக்கி போட்டு மீச்சா மாதிரி ஏன் வந்ததுன்னு சொன்னா ஏழைகளுக்கு 30%. அப்புறம் எப்படி சார் நீங்க வந்து இடி ரைடு, ஐடி ரைடு எல்லாம் இப்போ பாருங்க. இடி ரைடை பத்தி நீங்க பேசுறதா இருந்தா காங்கிரஸ் ஆட்சியில தான் இந்த இடிங்கிறதுக்கு இவ்வளவு பவர்ங்கிறது வந்தது. 430 கோடியை தான் அவங்களால பறிக்க முடிஞ்சது இடி ரைடுல. 42,310 கோடி ஆட்சியில அவங்க கட்சியில இருந்தவங்க கூட்டணியில இருந்தவங்களுக்கு மேலயும் ரைடு நடத்தினாங்க. இதுதான் மோடி சாரோட பேட்டியை ஃபுல்லா பாருங்கன்னு சொன்னேன். மோடி ஐயா என்ன தலைவா பேட்டியில் என்ன கொடுத்தாரு? அந்த மாதிரி பிஜேபி இல்லவே இல்லையே. ஒரு பிஜேபி காரர் ஒருத்தர் கூடவா வந்து பணம் அதிகமா வச்சிருக்க மாட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பள்ளியில படிக்கிறவங்க ஏன் ஃபெயில் ஆகலன்னு கேட்டீங்கன்னா டீச்சர் நல்லா பாடம் நடத்துறாங்க. ஏன் நான் தேர்தல்ல போட்டியிடலன்னா போட்டியிடுற அளவுக்கு எனக்கு பணம் இல்ல அப்படின்றாங்க. யாரு? நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க. அப்ப பாஜக கட்சியில போட்டியிடவர்கள் எல்லாம் பணம் வச்சுட்டு தானே போட்டியிடுறாங்க. எனக்கு தெரியாது. ஆனா கம்யூனிஸ்டுக்கு வந்து 4 சீட்டுக்கு 25 கோடி தேவைப்பட்டதுங்கிறது எனக்கு போன தேர்தல் போது தெரியும். அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. நிர்மலா சீதாராமன் அதை வேண்டான்ட்டாங்க, அது வேற விஷயம். கேள்வி என்ன அப்படின்னா இடி மூலமாக கரன்சி பழித்தது மட்டும் 42,310 கோடி.
அவங்க அசட்டை மட்டும் அட்டாச் பண்ணது, சொத்தை வந்து பறித்து செய்ததுங்கிறது 1,21,610 கோடி. இதுக்கு தான் மோடி என்ன பதில் சொன்னார்னா 97% பிஸ்னஸ் மேனை நோக்கி தான் இடி போகுது, 3% தான் பாலிட்டிஷியன் பக்கம் வருது. உடனே இவங்க குயோ முயோன்னு கத்துறாங்க. 97% பிசினஸ் மேனை நோக்கி தான் இடி போகுது அப்படிங்கறத திரும்ப பொருளாதாரமும் 90% வந்து பெருமுதலாளிகளை நோக்கி தான் போகுது. கண்டிப்பா இருக்கு. மற்றவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்குது. வேலை வாய்ப்பின்மை வந்து ILO சொல்லி இருக்குது 2022ல 65.7% அதிகரிச்சிருக்குது படித்த இளைஞர்கள் மத்தியில. அதே ILO சொன்ன இன்னொரு விஷயத்தை நாம எடுத்துப்போம். என்ன சொல்லி? ஸ்டார்ட் அப்ஸ் என்று சொல்லுகின்ற சுய தொழில் செய்கின்றவங்க 25 வருடமாக 52% இருந்தாங்க. கடந்த 10 ஆண்டுல 55% உயர்ந்திருக்காங்க. ஆனால் விவசாயத்துல 25க்கு 25 அப்படியே இருக்கு. அப்ப சேலரி வாங்குறவங்க, வேஜஸ் வாங்குறவங்க சுய தொழிலுக்குள்ள வந்திருக்காங்க. அதே ILO தான் சொல்லிருக்கு. தான் அதிகமானவர்களா இருக்கிறாங்க. யாரு? அக்ரேரியன் எக்கானமியை நம்பி இருக்கிறவங்க தான் இந்தியாவில் அதிகமானவர்களா இருக்கிறாங்க. அவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்கள் பெருசா வந்து இல்ல. அதே மாதிரி சிறு குறு தொழில்கள் வந்து உங்களுடைய தவறான வரி கொள்கைகளால நசுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெருமுதலாளிகள் பணக்காரர்களாக இருக்கிறாங்க, ஏழைகள் ஏழைகளாவே இருக்கிறாங்க. இது ஒரு கே ஷேப் எக்கானமியாக இருக்கிறதுன்னு நிறைய பொருளாதார தரவுகள் வல்லுநர்கள் வந்து இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மறுப்பே இல்ல. ஸ்டார்ட் அப் இந்தியா ஆரம்பிச்சாங்க, மேக் இன் இந்தியா கொண்டுட்டு வந்தாங்க, டிஜிட்டல் இந்தியா நல்லா பூம் ஆச்சு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அந்த டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தாங்கல்ல. அப்ப ப. சிதம்பரம் என்ன தெரியுமா சொன்னார்? பொருளாதார நிபுணர், உலக பொருளாதார நிபுணர் என்ன தெரியுமா சொன்னார்? அப்போ அது எப்படிங்க 2 ரூபாய்க்கு பண்றாங்க, 5 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாங்க, அங்க எப்படிங்க நீங்க வந்து கேஷ்லெஸ் கொண்டு வருவீங்கன்னு கேட்டாரு. அதை தான் நீங்க இப்ப பாராட்டுனீங்க, தொடர்ந்து பாராட்டுங்க. அதுல மறுப்பதற்கு இல்ல. ஆனால் சாதாரண மக்களுக்கான அந்த விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாக ஏற்றமாயிருக்கிறது, வேலையின்மை அதிகரித்திருக்கிறது. பொருளாதாரத்தை நீங்க வந்து பொதுவா காமிக்கிறீங்க, இவ்வளவு ட்ரில்லியன் எக்கானமியாக வளர்ந்திருக்குது, இத்தனாவது இடத்துல இந்திய பொருளாதாரம் வளர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அது வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய வளர்ச்சியா தான் இருக்குது. பலமுறை நான் சொல்லியிருக்கேன், உலக அளவில் 45 பேர் பணக்காரங்க, மற்றவங்க எல்லாருடைய சொத்து அந்த 45 பேருக்கு ஈடு கிடையாது. இந்தியாலையும் 45 பேர் தான் பணக்காரங்க, அவங்களுடைய சொத்துக்கு எல்லா இந்தியாவுடைய மொத்தமும் ஈடு கிடையாது. தமிழ்நாட்டில் 9 பேர் பணக்காரங்க, அவங்க சொத்தை வந்து தமிழ்நாட்டில் பொருளாதார பரவல் இருக்கணும், அதுக்காக அந்த வரி முறைகள்ல மாற்றம் கொண்டு வரணும், அவசியமா இருக்குதுங்கறாங்க தேர்தல் களத்துல. இல்ல, நீங்க ரொம்ப நேரமா என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு பதில் வாங்காமையே இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அடிப்படையில் ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ண வேண்டும் என்று கேட்டால், பணக்காரனாகிறத தடுக்க முடியாது, ஏழையாகிறத தடுக்க முடியாது, மிடில் கிளாஸ்லேருந்து புழிஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோடைய டெக்னிக்காகவே இருந்தது. காங்கிரஸோடைய டெக்னிக்காக இருந்தது என்னன்னா, மிடில் கிளாஸை வந்து சேமிக்க விடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த 10 ஆண்டுகளில் நம்ம பண்ணியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக 48 லட்சம் கோடி மட்டும் MSME சார்ந்தவர்களுக்கு மட்டும் லோனா கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட இல்லாமல் இந்த பெண்கள் சுய உதவி இங்கே பண்றோம் இல்லையா, ரொம்ப வருஷமா முதல்ல வாஜ்பாய் ஐயா தொடங்கி வச்சது, அதுக்கப்புறம் இங்கே நிறைய பண்றோம் இல்லையா, அதை இந்தியா பூரா பரவலாக கொண்டு போச்சு. ரொம்ப முக்கியம் இந்தியாவில் பண்ணதில், பிஜேபி பண்ணதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மின்சாரமோ அந்த கழிப்பறையோ அந்த நீரோ அதை கொண்டு சேர்த்தது. கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி பேருக்கு மண்ணெண்ணெயிலிருந்து கெரசினில் இருந்து விடுபட்டு அவங்களுக்கு வந்து மானிய விலையில கேஸை கொடுத்தது. இதையெல்லாம் விலையை ஏத்தியாச்சு 1000 ரூபாய்க்கு மேல. பாருங்க, ஒரு கேஸோட விலை 800 ரூபாய், 2 மாசம் ஒருத்தருக்கு வரும் அப்படின்னு கணக்கெடுத்தா ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு பாருங்க. அவங்களே மண்ணெண்ணையோ அல்லது கெரசினோ வாங்கிட்டு இருந்த போது அதனுடைய விலை என்ன இருந்ததுங்கிறது எப்போதும் பாருங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு சார். 2 வருடமா ஏறல. 2 வருடமா ஏறல. எல்லா பொருட்கள் மேல நீங்க பழைய புத்தகத்தை சொல்றதுனால கொஞ்சம் திருத்தம் சொல்லுங்க. இப்ப அண்மையில வந்திருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸ் அடிப்படையில் சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு தட்டு உணவுனுடைய விலை 71% அதிகரிச்சிருக்குது. ஆனால் ஊதியம்ங்கிறது வெறும் 37% தான் அதிகரிச்சிருக்கு. அது எப்படி அதிகரிக்கும்? அதனாலதான் விலை உயர்வு, அதை எடுத்துட்டு போகக்கூடிய வாகனங்கள் போகுது, அதுல நீங்க பதில் சொல்ல விட்டாதானே நான் கேள்வி எடுத்துக்க முடியும். காஷ்மீர் தலைநகரம் எதுன்னு கேட்டு அடுத்து மேகாலயாக்கு வந்துட்டீங்கன்னா காஷ்மீர் சொல்லணும்ல. அடிப்படையில் 80 கோடி பேருக்கு இந்தியா பூரா அரிசியும் PDS மூலமாக அரிசியும் கோதுமையும் கொடுத்ததே இதுக்காகத்தான். பாரத் ரைஸ் 29 ரூபா, பாரத் ஆட்டா 29 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த விலைவாசி தட்டி எறியறதுக்காகத்தான் பிஜேபி வந்து ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யுதுங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? PDSல
கர்நாடகா கேட்டா மட்டும் ஒதுக்கீடு பண்ண மாட்டீங்களாமே? இங்க FCI ல பாருங்க, இருந்து வராத பிடிஎஸ்ங்கிறத கர்நாடகாவில் ஒதுக்கீடு பண்ணாம இருந்திருந்தா ஏதாவது ஒரு போராட்டம், இப்ப ஐயா சொன்னார் இல்லையா, ராஜ்புட் போராட்டம் தினமும் நடக்குதாமா? கேப்போம். இல்ல 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 இல்ல, ரெண்டு விஷயம் சொன்னார், அதுக்கு பதில் சொல்லிடுறேன். Okay. ராஜ்புட் போராட்டம் கொதித்து எழுதாமா? ஆமா. 1,00,000 பேரை வச்சுக்கிட்டு விபி சிங்கோடைய பேத்தி ஒரு நாள் நடத்தினதுதான் அந்த போராட்டம். இப்ப ஜாம் ஏதாவது பேரணிக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் 2 லட்சம் பேர் கூறி போராட்டம் பண்ணிருக்காங்க. இப்ப அதான் தினமும் நடக்குதுன்னு சொன்னா ஒரு இடத்துல கூட்டுறதுங்கிறது தேர்தல் காலத்துல யாருக்கு வேணாலும் கூட்டலாம். இப்ப விஜயகாந்த் ஐயா ஒரு மீட்டிங் வராருன்னா அங்க 2 லட்சம் பேர் கூட்டத்துக்கு வந்துருவாங்க. அவங்க போராட்டத்துக்கு வரல, எதற்காக வந்திருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு பத்திரிகையில ராஜ்புட் போராட்டம் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு நாள் விபி சிங்கோட பேத்தி பண்ணாங்க இல்லையா, அங்கிருந்து தூண்டி விட்டதுக்கு அப்புறம், அதை தவிர வேற ஏதாவது போராட்டம் நடந்துதான் பாருங்க. கேப்போம். கிருத்தியாதரன் பதில் சொல்லுங்க. எவ்வளவு திட்டங்களை 10 ஆண்டுகள்ல கொண்டுட்டு வந்திருக்காங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இது போல எத்தனை திட்டங்கள் கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது, ஒண்ணுமே செய்யல அப்படின்னு குற்றம் சாட்டுறது சரியா இருக்குமா? ஒண்ணுமே செய்யலைன்னா நான் சொல்லல. அவர் சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின் திட்டம்னு ஒரு திட்டம் வந்தது. அந்த திட்டத்துல வந்து இடியில வந்தவங்க எல்லாருமே வந்து வெளியில வந்துட்டாங்க. அஜித் பவார் 60,000 கோடி வந்தவரே வாஷிங் மிஷின் திட்டத்துல வெளியில வந்தவர் தான். சோ வாஷிங் மிஷின் திட்டத்துல பல பேர் வெளியில வந்திருக்காங்க. இன்னைக்கும் காங்கிரஸ் எம்பிக்களும் வாஷிங் மிஷின் திட்டத்தின் மூலமாக வாங்கப்படுகிறார்கள். சிலர், அதாவது குள்ள நெறிகள் இருப்பாங்க எல்லா கட்சியிலையும், அதுல வாஷிங் மிஷின் திட்டத்தின் மூலமாக இவங்க சொல்றது நிறைய பொய், அதாவது சில உண்மைகள் நிறைய பொய்கள் அப்படிங்கிறது வந்து நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப சார் அதை வந்து வித்ரா பண்ணிக்கணும். அந்த வார்த்தையை ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற வார்த்தை காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல எங்கேயாவது இருக்கா? அந்த வார்த்தை எங்க இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. பொய் சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு நிரூபணம். நிறைய பொய். இப்ப யோகி கூட ஒரு இது சொல்லியிருக்காரு, கவு ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி காங்கிரஸ் வந்தது அப்படின்னா அவுரங்கசீப் ஆட்சி வந்துடும், கவு ஸ்லாட்டர்லாம் வந்து ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உத்தரப்பிரதேஷ் தான் இந்தியாவோட 64% மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு மாநிலம். 64% மாட்டு இறைச்சி உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலம். அவர் வந்து கவு ஸ்லாட்டரை பத்தி நம்மளுக்கு பேசுறாங்க. அவங்களுக்கு செய்யறது ஒன்றும் பொய்யாக பேசுவது ஒன்றுமாக தான் இருக்கு. இவங்க வந்து இளவரசர் பிரியங்கா காந்தி எல்லாத்துக்கும் சூப்பரா பதில் சொல்லியிருக்காங்க. பேரரசர், மாமன்னர் எப்படி வருவார்னா பூ பல்லக்கில் தான் வருவார், நடந்தெல்லாம் வரமாட்டார். அவர் 10 லட்சம் ரூபாய்க்கு தான் ட்ரெஸ் போடுவார், ஒரு தூசி படாம தான் இருப்பார். அதே இளவரசர்னு சொல்றாரு பாத்தீங்களா, அந்த இளவரசர் சார் உதயகுமார் சார், அன்னைக்கு நாங்களும் வந்து அவரை ராகுல் காந்தியை பார்த்தோம் சுசீந்திரம் அந்த பள்ளியில. தெருவுல நடந்து வர்றாரு. அவர் கூட நடக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அவரோட நான் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கேன். மகாராஷ்டிரால அர்த்தராத்திரில நான் நடந்திருக்கேன், பகல்ல நடந்திருக்கேன். எல்லா மக்களையும் சந்தித்த ஒரே இளவரசர்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட ஒரு இளவரசராகவே நாங்க வச்சுக்கிறோம். ஆனா ஒரே ஒரு டிஷர்ட், ஒரு பேண்ட், நிமிஷத்துக்கு ஒரு காஸ்டியூம்லாம் அவர் போட மாட்டார், இஷ்டத்துக்கு பேச மாட்டாரு. எவ்வளவு வெறுப்பு பேச்சுகள், 1ஆ 2ஆ, அதுலயும் நிறைய வெறுப்பு பேச்சுகள். மங்கள் சூத்திரா, அதாவது தாலியை புடுங்கி ஊடுருவனங்களுக்கு கொடுத்துருவாங்க, நிறைய குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, குழந்தை பெற்றுக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா லட்சதீப் அப்படின்னு சிறுபான்மை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட இவங்க குழந்தை பெற்றுக்கிற அளவு வந்து குறைவாதான் இருக்கு. இப்படி இஷ்டத்துக்கு கதை அடிக்கிறதில் மடை மாற்றுவதிலும் மிகப்பெரிய வல்லுநர்களா தான் இவங்க பாக்குறேனே தவிர்த்து, திட்டங்கள் அப்படிங்கிறப்போ ஒரு 2-3 திட்டங்கள் தான் வந்திருக்குமே தவிர, இப்ப என்னாச்சு, கோவிஷீல்டு பத்தின பிரச்சனைகள், கோவிஷீல்டு பிரச்சனைல ஃபார்மால எலக்ட்ரல் பாண்ட்ல இவ்வளவு ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வருது. நாங்கள் ஊழலற்ற கட்சி அப்படிங்கிறப்ப இடியில வந்த கேஸ் பிஃபோர் இடி ஆஃப்டர் இடி அப்படின்னு 2 விதம் இருக்கு. பிஃபோர் இடி என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரல் பாண்டுக்கு பே பண்ணணும். அப்புறம் இல்லாட்டி இடி போய் பண்ண பிறகு அந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு பணம் வரும். இது வந்து சாம்பிள் தான். இன்னைக்கு நம்ம பேச வேண்டியது என்ன கொடுமை, இவர் பேசுறாரு திட்டம் அப்படின்னு. மணிப்பூர்ல என்ன நடந்திருக்கு, கரெக்டா 1 வருஷம் ஆகுது. நேத்துக்கு மே 3, இன்னைக்கு மே 4. மணிப்பூர்ல 2 பெண்களுக்கு இன்னைக்கு நியாயம் கிடைக்கல. பிரஜ்வல் ரேவனாவை பத்தி பக்கத்துல நின்னுட்டு பிரதமர் சொல்றாரு, அவர் ஹாசனையும் மாற்றுவார், தன்னையும் மாற்றிக்கொள்வார் அப்படின்னா, கர்நாடகத்தை பத்தி பேசுறாங்களே, எங்களுக்கு 12 பைசா தான் கொடுக்குறாங்க, 1 ரூபாய்க்கு 12 பைசா தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்புறமா பேசுவோம். ஆனா பிரஜ்வல் ரேவனா இப்ப பத்திக்கிட்டு எரியுது. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, 2900 வீடியோ எடுத்திருக்காரு பெண்களை. அவரோட இதுல இருந்தா பெண் டிரைவர், அவரோட டிரைவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆனா
அவர் என்ன சொல்றாரு, தன்னையும் மாற்றிக்கொள்வார் அப்படின்னு. இத பத்தி பிஜேபியினரே அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர்களுக்கு இல்ல பிரதமருக்கு எல்லாம் தெரிஞ்சே அவரை வந்து எம்பி கேண்டிடேட்டா பண்ணியிருக்காங்க. பரிவார் பரிவார் பரிவார்னு இவர் பேசுறாங்கல்ல, பரிவார்ல என்ன இருக்கு? சாக்ஷி மாலிஷ் அப்படியே குதிக்கிறாங்க. அந்த பரிவார்ல இருக்கிறவருக்கு பையனுக்கு, பிரிஜ்பூஷனோட பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. மணிப்பூர்ல இவ்வளவு அட்டகாசம் நடக்குதுல்ல, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுல்ல, 60,000 பேர் இன்னைக்கு ஹோம்லெஸ்ஸா இருக்காங்க. அதை தவிர்த்து மெய்டீன மக்களும் ஹோம்லெஸ்ஸா இருக்காங்க நிறைய பேர். இத்தனை ஹோம்களும் நான் பர்சனலா விசிட் பண்ணியிருக்கேன் நிறைய இடங்களுக்கு. அப்படி இருந்தும் பீரேன் சிங்கை இன்னி வரைக்கும் மாத்தல. சோ இவங்களுக்கு பக்தி, தேசம் இருங்க, தேசபக்தி, சாமி பக்தி, சாமி பக்தியை வச்சுட்டு அயோத்தியா அப்படி இப்படின்னு பேசுறது. இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம்னு எக்ஸாம்ல எழுத முடியாது. அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நிர்வாகம் வேற, பக்தி வேற. நாடாளுமன்றத்துல ராமர் சிலையை வச்சுட்டோம் அப்படின்னா நாடாளுமன்றம் செழித்தலாம் வராது. அது ஒரு ஓரம் இருக்கணும். ஆனா ரெகுலர் நிர்வாகம் அப்படிங்கறதா இவங்களோட விஷயமா இருக்கணும். அடுத்து தேசம். புல்வாமால மங்கள் சூத்திரான்னு சொன்னாங்க. புல்வாமாக்கு அதிலும் பதில் சொன்னாங்க. புல்வாமால இருக்கிற விஷயங்கள், அதாவது புல்வாமாக்கு வந்து ஹெலிகாப்டர் வேணும்னு சொல்லி ஹெலிகாப்டர் கொடுக்காம தாலிகளை இழந்த பெண்கள் வந்து உண்டு. ஆனா அதே வந்து செங்கோலுக்காக ஹெலிகாப்டர் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பொய் 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 அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. மேனிஃபெஸ்டோல இல்லாத விஷயம்லாம், எரும மாட்டை ஒன்ன தூக்கி கொடுப்பாங்க, அதுல இருந்து உங்கள்ட்ட இருந்து புடுங்கிடுவாங்க, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை, மக்களை ஒரு விதமா, அதாவது அதை தவிர்த்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SC ST மக்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி சிறுபான்மைக்கு கொடுப்பாங்க, அதை நாங்கள் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் செய்யாத எல்லா விஷயத்தையும் சொல்றது. அப்புறம் இன்னொன்னு வந்து மோடி வீட்டு கட்டி கொடுத்தாரு, இது பண்ணி கொடுத்தாரு. பெரும்பாலான திட்டங்கள் ஸ்டிக்கர் திட்டங்கள், பெரும்பாலான திட்டங்கள் காங்கிரஸ் காலத்திலேயே வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒரு அரசு வந்து தொடர்ந்து ஒரே மாதிரி, இந்திய தேசம்னு சொன்னா அது எந்த ஆட்சியா இருந்தாலும் ஒரே மாதிரி செயல்படும். முன்னுரிமைகள் தான் காங்கிரஸ் வந்தா ஒரு மாதிரி, பிஜேபி வந்தா ஒரு மாதிரிங்கிற மாதிரி வரும். அரசு அப்படிதான் செயல்பட முடியும். நீங்கள் வந்து மன்ரேகா வந்து கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறீங்க. மன்ரேகா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணும்போது கேஷில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. அது ஊழலை கொண்டு வந்து சேர்க்கும். அதே பிஜேபி கொண்டு வந்தால் வங்கியின் மூலமாக கொண்டு வரது ஊழலை தவிர்த்து விடும். அப்படிங்கிறத தான் நீங்கள் அதில் அடிப்படையில் பார்க்கணும். அவர் பேசும்போது ஒன்று சொன்னாங்க, ராம்லாலா பற்றி சொன்னாங்க. 80,000 ரூபாயை அந்த பாறை கொடுத்ததற்காக, 80,000 ரூபாய் அந்த பாறை கொடுத்ததற்காக அந்த சிலை செய்தவனுக்கு 80,000 ரூபாய் வரி போட்டிருக்கு கர்நாடகா. கர்நாடகாவுடைய பிரச்சனையே அது இந்துக்களை மிதித்து விட்டு மற்றதை செய்யணும்னு நினைக்கிறது தான் அவங்க இந்த தோல்விக்கு கொண்டு வர போறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் கொடுத்துறேன் மேடம். கர்நாடகாவில் வசிக்கும் ஒரு ஹிந்து தமிழ் பெண் நானு. என்ன என்னைக்கு அவங்க மிதிச்சிருக்காங்க, என்ன எங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருக்காங்க? எல்லாரையும் மிதிச்சால இங்க ஆட்டை எல்லாரையும் 444 கோடி. மேடம் ஒரே ஒரு நிமிஷம், வெறுப்பு பேச்சை நீங்கள் மூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் மூலமாக தீர்ப்பெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, குற்றச்சாட்டை மட்டும் சொல்லுங்க. காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு செக்குலர் அரசாங்கத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. மேடம் எனக்கு குறுக்கிடுறது பிடிக்காது, பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னுடைய ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 440 கோடியை கோவில்ல இருந்து நீங்க பேசிட்டே இருந்தா சொல்லுங்க, நான் கிளம்பி போடுறேன், அப்புறம் பாத்துக்கலாம். 440 கோடியை இந்து டெம்பிள்ஸ்ல இருந்து நான் வந்து எங்களை பற்றின பொய்களை நான் கேட்க விரும்பவில்லை தோழரே. ரொம்ப நல்லதுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் நீங்க கர்நாடகாவில் வசிக்கிறீங்கிறதுனால உங்ககிட்ட டைரக்டா கேட்டுற முடியும். 440 கோடியை இந்து டெம்பிள்லேருந்து வரியா வசூலித்து அதை வந்து வேற்று மதங்களுக்கு கொடுத்ததுங்கிறது கர்நாடகாவில் நடந்ததா இல்லையா? உங்களுக்கு வேணும்னா நான் டெக்கான பேப்பர் அனுப்பிச்சு வைக்கட்டுமா? அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க, ரீடிஸ்ட்ரிபியூஷன் மறுத்து பேசல. ஏன்னா உங்களை நான் எதுக்காகவும் நம்ப தயாரில்லை, நிறைய பொய்கள் இருப்பதனா. பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரம் வந்து அங்க தேர்தல் களத்துல முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்துமா? காங்கிரஸ் அதை எப்படி எடுத்துட்டு போகுது? காங்கிரஸ் வந்து தீவிரமா மகளிர் அணிகள் வந்து தெரு தெருவா போராடுறாங்க. நானே ஒரு அந்த எரிப்பு போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டேன். முதல்ல இந்த 3000 வீடியோக்கு இவரால பதில் சொல்லவே முடியாது. மாஸ் ரேப் அப்படின்னு ராகுல் காந்தியால் வர்ணிக்கப்பட்டது ஒண்ணு. மாஸ் ரேப் அப்படின்னா பலாத்காரம் செய்வது ஒரு கொலை குற்றத்தை விட நான் அதிகமா கருதுவேன். ஏன்னா அது நான் ஒரு சைக்காலஜிஸ்டா அது ஒரு பெரிய மனவலியா பாக்குறேன். பலாத்காரத்தை வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது கொலை குற்றத்தை விட மாபாதக செயல். ஒரு 68 வயசு தாத்தாக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், உங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், உன்னை இடுப்புல தூக்கி சாப்பாடு போட்டிருக்கேன், விட்டுடு
அப்படி அவங்களே SIT form கதறாங்க. பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் வீடியோவாவது அப்படின்னா எடுக்காத தப்பு தானே? அப்படிங்கிறாங்க. தப்பு தப்பு தான். வெளியே வந்தப்ப தப்பு தானே அது? ரொம்ப தப்பு. நீங்க ஆனா ஏதாவது எதுக்கு உதய் பதில் இல்ல உதய் சார் மோடியோ சொன்னார். அமித்ஷாவோ பேசியிருக்காரா? உதய் சார் தப்பு என்ன தானே? சொன்னாரு? அவர் ஒரு எம்பி, அவருடைய சம்பளத்தெல்லாம் திரும்பி வாங்கணும்னாரு. அவங்க அலையன்ஸ்ல தான் ஜெயிச்சாங்க. அதனால திரும்பி வாங்கி ஏன் இது வரைக்கும் பிரதமர் கொடுத்தாங்க. நான் கண்டிக்கல? ரிக்வெஸ்டா வைக்கிறேன். ஓகே. திரு சுப உதயகுமார் என்னமோ சொல்ல விரும்புனீங்க? ஆமாம், அதாவது பிரதமர் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது நாரி சக்தி என்ன பாதுகாக்குது, மாதா சக்தி என்ன பாதுகாக்குது, முஸ்லீம் பெண்கள் எல்லாம் என்ன வாழ்த்துறாங்க. இந்த ரேவண்ணா விஷயம் பற்றி ஒரு வார்த்தை சொல்லலையே. ஏன் அவன் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்திருக்கிறாரு, வீடியோ எடுத்திருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அந்த ஆளுக்காக. கேட்ட தோழர் கேட்ட மாதிரி மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி பரேட் பண்ணாங்களே, ஒரு வார்த்தை பேசினாரா இவரு? எந்த நாரி சக்தியை பத்தி பேசுறாரு? நாட்டில் மணிப்பூரை பற்றி ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிரும். ஒரு இடத்துலயாவது கண்டிஷன் பிரதமர் இது சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அங்க 30 வருடமா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. நீங்க தான் 2 பெண் வீடியோ எடுத்துட்டு வந்தீங்க, ரொம்ப மோசமா இருந்தது. சோரஸ் வந்து கரெக்டா ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா மணிப்பூர்ல 30 வருடமா நடந்துட்டு இருக்க ஒரு அநியாயம், அதை தட்டி கேட்டுட்டு இருக்கு பிஜேபி அரசு. ஏங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கிறப்ப ஒரு முதல்வரை மாத்த முடியாது உங்களால? அந்த முதல்வரை தொடர்ந்து வைக்கக்கூடிய காரணம் என்ன? இந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன நடந்தாலும் அது இந்த தேர்தலே தெரிஞ்சிருங்க. பாஜக ஆட்சி என்று திரும்ப அது தப்பா இருந்தா இந்த தேர்தல் சொல்லிரும். பையனுக்கு திருப்பி சீட் கொடுக்குறீங்க. ஏன் பிரஜ்வல் ரேவண்ணா முன்பே தெரிஞ்சிருக்கு, சும்மா இப்பெல்லாம் சண்டை இல்லைங்க. அவனுங்க உங்களோட தேவராஜ் கவுடா உங்களுக்கு எழுதின கடிதம் வெளியில வந்திருக்கு. அந்த கடிதம் பிரதமரே சொல்லியிருக்காரு அவர் தன்னை மாற்றிக்கொள்வார்னு பிரச்சாரத்துல. அப்படி இருந்த அப்பனா பெண்களுக்கு எங்களுக்கு என்ன நியாயம்? நாரி சக்திங்கன்னா எங்களுக்கு என்ன நியாயம்? ஒரு நியாயம் மக்கள். திரு ரவி வரேன். பாக்கி தொடர்ந்து பிரதமர் வைப்பது பொய் பிரச்சாரமாகவே இருக்கிறது. அவர் நிறைய திட்டங்களை சொல்லி பிரச்சார களத்தை சந்திச்சிருந்திருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு தொடர்ந்து ஏன் பொய் பிரச்சாரத்தையே வைக்கிறாங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணும். பல பேர் எனக்கு முன்னாடி 4 பேர் பேசினாங்க, அதை ஒட்டி நான் கருத்துக்கு சொல்லணும். நானே ஏற்கனவே ஆகையினால கூடியவரையில் எனக்கு பேசுங்க. நம்பர் 1, அந்த உங்கள் கேள்விக்கு ஏற்கனவே ரவிச்சந்திரன் பதில் சொல்லிட்டாரு. வெறுப்பு பிரச்சாரம், பரபரப்பு பிரச்சாரம் எல்லா காலத்திலும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா தேர்தல் களங்களும் சொல்வதுதான். இது வழக்கமான நடைமுறை. இதில் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை. நான் பெரிதும் மதிக்கிற, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பெரிதும் மதிக்கிற சில பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் கூட சில சமயங்கள் அதீதமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். ஆகையினால அதெல்லாம் புறந்தள்ளி விட வேண்டும். என்ன பேசுகிறாங்க? இப்போ நண்பர் ரவிச்சந்திரன் சொன்னதை நானும் ஏற்கனவே கவனித்தேன். இவங்க சொல்கிறது நிஜமாக பிஜேபி பொய் சொல்கிறாங்களான்னு பார்த்தேன். இல்லை, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சில திட்டங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம், இப்போ நண்பர் பீர் முகமது சொன்னதுக்கு கண்டென்ட்டில் இல்லைங்கிறார். திருநங்கையருக்கு காப்பீடு எந்த கட்சியோட மேனிஃபெஸ்டோவில் இருக்குது? தேசிய கட்சி இந்திய வரலாற்றில் 75 ஆண்டு காலத்தில் இல்லாத வரலாற்றில் தமிழை முன்னெடுத்து செல்வது ஒரு தேசிய கட்சி. திருக்குறள், நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கிறது வேறையோ இருக்கலாம், பிரச்சாரத்தை சொல்லலை, நரேந்திர மோடி பிரச்சாரங்களை சொல்லலை. தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சியாவது குறிப்பிட்டிருக்கா? நீங்கள் உடனே சொல்லலாம், இல்லை அதெல்லாம் செய்வாங்களா, வடமொழி தென்மொழி அதெல்லாம் ஏதோ பேசுவாங்க. இல்லை, குறிப்பிட்டிருக்காங்களா? இல்லை, நானே தெளிவாக பேசுகிறேங்க. ஒவ்வொரு நாணயம் ஐயா தயவுசெய்து குறிப்பிடாதீங்க. ஒவ்வொரு நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் உண்டு என்பதுதான் என்னுடைய திடமான உண்மையான சத்தியமான நிலைப்பாடு. அதுல எல்லாம் நீங்க குறுக்கிட வேணாம். நான் எந்த இதுவும் கிடையாது. நான் உங்களையும் பாராட்டுவேன், உங்களையும் திட்டுவேன். அது என்னோட உரிமை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை தேசிய கட்சிகள் ஏதோ வரை பண்ணிக்கிறீங்களா? இல்லை. அப்புறம் 70 வயதுக்கு மேற்பட்டோர் காப்பீடு, 80 லட்சம் பேருக்கான ரேஷன் இலவச அரிசி கொடுக்குறது நீட்டிப்பு, இதெல்லாம் கண்டென்ட்டில் இருக்கா இல்லையா? நான் இன்னொன்று கேட்குறேன், திமுக சொல்லுகிற பல கோரிக்கைகளை காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் சிஏஏ பற்றி என்ன இருக்குது? 370 மீண்டும் கொண்டு வருவார்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்க முடியும். நமக்கு விவாதங்களில் இந்த விதண்டாவாதத்தில் சத்தியமாக நம்பிக்கை கிடையாது. ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன், அம்பானி அதானியை விமர்சிக்கிறீங்களே, நாளைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்து மரியாதைக்குரிய நான் மதிக்கிற ராகுல் காந்தியை பிரதமரானார், அம்பானி அதானியை ஜெயிலில் போட்டுருவாங்களா? இல்லை அவங்க கிட்டே இருந்திருக்க சொத்துக்களை கான்ஃபிஸ்டிகேட் பண்ணுவாங்களா? இல்லை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாமல் இருப்பாங்களா? சொல்லுங்கள், நெஞ்சத்தோட்டு சொல்லுங்கள். முதலாளிகளை எல்லா அரசாங்கமும் ஆதரிக்கும். முதலாளித்துவத்தை ஆதரிக்காத எந்த அரசாங்கமும் கிடையாது. காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ஏதோ ஒரு கட்சியாக இருந்தாலும். நான் என்ன சொல்கிறேன்னா,
ஆக அதை ஒரு டார்கெட்டாக பேசுவது அப்போ ஏற்புடையதல்ல. இதெல்லாம் வாதத்துக்காக தேர்தலில் இதெல்லாம் பேசுனா நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். தேர்தல் என்பது என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. எரும மாடு பேசுனா கை தட்டுவாங்க. நீங்கள் அதைத்தானே பேசுறீங்க. அவர் 38 விஷயங்கள் பேசினார். நீங்கள் கோட் பண்ணுறீங்களா? இல்லை எங்கள் நண்பர்கள்லாம் கோட் பண்ணாங்களா? இல்லையே. எரும மாடுன்னு பேசினா அதை பற்றி பேசுவோம். ஆனால் பிஜேபி கிட்ட எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அதையும் தயவுசெய்து நோட் பண்ணிக்கங்க. பார்க்குறவங்க பின்னோட்டு போடுறவங்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன். மதம் தொடர்பான விஷயங்களை அவங்க தொடாமல் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. அது பிஜேபி செய்கிற தவறு. ஆனால் அதே சமயத்தில் அவங்க வளர்றாங்க. நான் இதே தளத்தில் இதே சன் தொலைக்காட்சி விவாதத்தில் ராஜஸ்தானில் நரேந்திர மோடியை பேசியதை குற்றம் சாட்டி இருக்கிறேன், குறை கூறி இருக்கிறேன், புகார் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னார்? அதை காம்பன்சேட் பண்ணார். தான் செஞ்ச தப்புன்ட்டு நாங்கள் தான் சிறுபான்மை இருக்க நிறைய பண்ணியிருக்கோம். அரபு நாடுகளுடைய நட்பு கொண்டிருக்கோம். அரபு நாடுகள் அமித்ஷா சொல்றார், அரபு நாடுகள் அத்தனையுமே கௌரவிச்சு நரேந்திர மோடி. அலிகாரும் ராஜஸ்தானும் அடுத்தடுத்த நாள்ல நடந்தது. எது சொல்ல வரேன்னா அவங்களுக்கு தெரியுது அங்கதான் அந்த மார்க்கெட் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா இந்து வாக்குகள் மொத்தமா நமக்கு வரணுங்கிறதுக்காகவே வந்து இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை வைக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கலாம். ஆனால் அது தவறுன்னு தானே நான் சொல்கிறேன். அதெல்லாம் தவிர்த்துட்டு உருப்படியான விஷயத்துக்கு வாங்க தானே நான் சொல்கிறேன். நான் அதுதானே சொல்கிறேன். திருப்பதி ராமர் காப்பாற்றுவார், ராமர் காப்பாற்றுவார், கிருஷ்ணர் காப்பாற்றுவார், அதெல்லாம் இல்லை. நீங்கள் வளர்ச்சி திட்டங்கள் என்னன்னா அவங்க அதை சொல்கிறத எடுத்துப்போம், செய்யறத மறந்துடும். என்ன சொல்கிறாங்க? தோழர் லெனின் சொல்வார் கூட்டு பண்ணை விஷயத்தில், கூட்டு பண்ணை பற்றி பிரச்சாரம் செய்ய. தோழர் லெனினை பற்றி நான் கோட் பண்ணுறேன். கூட்டு பண்ணை பற்றி பிரச்சாரம் செய்வதை விட வேண்டுமென்று சொல்கிறேன், நான் வேண்டுமென்று சொல்கிறேன், கூட்டுப்பண்ணை பற்றி பிரச்சாரம் செய்வதை விட கூட்டுப்பண்ணை வெற்றிகரமாக நடத்தி காட்டு, மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னார். அதே மாதிரி இவங்க சொல்கிறத விட சில இதெல்லாம் செய்கிறாங்க. நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ஆனால் சில விஷயங்கள் கேட்குறேன். நீங்கள் தலைப்புக்கே நான் இன்னும் வரல. இளவரசர் பேரரசர் இந்தியாவில் தெற்காசிய நாடுகள் எல்லாவற்றிலுமே ஃபியூடலிசம் நிலப்பிரபுத்துவத்தினால் தாக்கப்பட்டதுனால எல்லாத்திலையும் வாரிசு உண்டு. பிஜேபியில் வாரிசு கிடையாது. உடனே சொல்லுவாங்க அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா, அமித்ஷாவோட பையனை எம்பி ஆகிட்டாரா, உள்துறை அமைச்சர் ஆகிட்டாரா? இல்லையே, டிக்கெட் கொடுக்கல. இதெல்லாம் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், பிஜேபியிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டிய ராஜா பிருந்தா காரத்தெல்லாம் மறந்துடும். ஆனால் இயல்பாக கம்யூனிஸ்டுகளுக்கும் இந்த பிரபுத்துவ மனப்பான்மை இல்லை. நான் அந்த உண்மையில் ஒத்துக்கிறேன். அந்த மனப்பான்மை இந்திய மக்கள் கிட்ட இருக்கு. அதனால வாரிசுகள், மன்னர் ஆட்சி, இளவரசர்லாம் பேசுவாங்க. இந்த பிரதமர் பேசலாமா? அவங்க கூட்டணி அமைக்கிற நிறைய கட்சிகள்லயே வாரிசுகள் இருக்கதான் செய்யறாங்க. அதை நீங்க சமரசம் பண்ணிட்டு தானே கூட்டணி அமைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை ஏன் தொட்டு பேசணும்? பிஜேபி கன்சிஸ்டண்டாக தாக்குறது 4 விஷயம்: டைனாஸ்டி ரூல், ஊழல், அப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அது 2-3 விஷயங்கள எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். பெரும்பாலும் டார்கெட் பண்ண தமிழ்நாட்டுக்கு வரும்போது டைனாஸ்டி ரூல்னா கூட மக்கள் கிட்ட போய் அவன் தேர்ந்தெடுத்து அனுப்புனாதான் சார் அவங்க போய் அங்க ரெப்ரசன்டேட்டிவா உட்கார முடியும். மக்கள் தானே கடைசியில தீர்ப்பு எழுதுறவங்க. இல்லை, அது நான் அதில் டிபேட் தனியாக அதுக்கு ஒரு விவாதம் வச்சுக்கலாம். நான் விரிவாக பேசுறது அறிவியல் பூர்வமாக விவாதிக்க தயாராக இருக்கேன், அது வேறு விஷயம். அது இல்லை இஷ்யூ. அந்த அவங்க பாஜக திரும்ப விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு வந்து பேசும்போது பாரத பிரதமர் இதை பற்றி பேசினாரு, வாரிசு அரசியலும் ஊழலும் தான் பிரதானமாக சொன்னார். ஆக இது வந்து அவர் கூட்டணி அமைச்சர் எல்லா நிறைய கட்சிகள்ல வாரிசுகள் தான் இருக்கிறாங்க. நான் ஏன் சொல்றேன்ற காரணத்தை சொல்லிடுறேன். காங்கிரஸ் கட்சிக்கு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யார்? மல்லிகார்ஜுன கார்கே. சரி, மல்லிகார்ஜுன கார்கே சோனியாவின் உத்தரவை மீறி ஒரு உத்தரவு போட்டார்னா வாரிசு அரசியல் இல்லாத கட்சியில காங்கிரஸ் வந்து மல்லிகார்ஜுன கார்கேயோட டிஸ்கிரிஷனரி பவர்ல எடுக்கறாரா இல்ல நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு இதுவாக சொல்லிடுறேன், வாதத்துக்காகவே சொல்லிடுறேன். மல்லிகார்ஜுன கார்கே சோனியாவின் உத்தரவை மீறி ஒரு உத்தரவு போட்டால் மோடியும் அமித்ஷாவையும் தாண்டி ஏதாவது முடிவெடுத்துட முடியுமா, இல்ல ஏதாவது பேசிட முடியுமா? எஸ், அதுதான் அதையும் நான் சொல்றேன். அடுத்து வந்து நீங்க சார் மோடிக்கு கேரண்டின்னு தேர்தல் பத்திரிகை கொடுக்குறாங்க சார், இது மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க சார், அவங்க நியாயப்பத்திரம் கொடுக்குறாங்க சார். எது மக்களுக்கானது? தனி நபரை இல்ல, நீங்க டைனாஸ்டி தப்புன்றீங்க, ஆனா அங்க வந்து டிக்டேட்டர்ஷிப் அபிநயா நான் ஏத்துக்கல. அது டிக்டேட்டர் ஆட்டோகிராட்டிக் ஆட்டிடியூட், இது ஃபியூடல் ஆட்டிடியூட். நான் ரெண்டுத்தையுமே நிராகரிக்கிறேன், ரெண்டுத்தையும் நிராகரிக்கிறேன். ஆனால்
நாளைக்கு மோடி இல்ல, பிஜேபி இல்ல, பிஜேபி அவுட். நீங்க சொன்ன ஒரு காங்கிரஸ் இருந்திருக்கலாம். ஆனால் ராகுல் காந்தி வேறு மாதிரியான ஒரு அரசியல் எடுக்கிறாருங்கிறத மறுக்க முடியுமா? அவர் வந்து லுக் சவுத் பாலிசியை வச்சிருக்கிறாரு. அவர் வயநாட்டுல போட்டியிட்டாரு, தொடர்ந்து சவுத் வர்றாரு, இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி கொள்கைகளை எடுத்து பேசுறாரு, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அது வந்து பிரதிபலிக்குது. அப்படின்றப்ப ராகுல் காந்தியோட ஆட்டிடியூட்ல மாற்றம் இருக்குங்கிறது மறுக்க முடியுமா? மாற்றம் இருக்கு. பழைய காங்கிரஸ் தலைவர் பேசின மாதிரி பழைய காங்கிரஸ் வச்சு நீங்க பேசுறீங்க. நான் அதான் சொல்றேன், நான் உங்களுக்கு எண்டாசமா பண்றேன். இதுக்கு முந்தைய நான் ஸ்டேட்மெண்ட்டை நான் முடிக்க நீங்க அனுமதி இருந்தாலும் சுருக்கமா தான். ஏன்னா நமக்கு நேரத்தை குறுக்கி கொடுத்துருவீங்க. ஆனா சுருக்கமா பேசணும். லாஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி 6 பால் 6 அடிப்பேன். சரி, ஓகே, சொல்லிருங்க. ஓகே, முடிச்சாச்சா? ஓகே சார், மக்களிடம் கேட்டிருந்தோம், இருந்தாலும் நீங்க தொடரலாம். ஓகே, நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம். பிரதமர் மோடி அரண்மனையில் வாழும் பேரரசர், விவசாயிகள் உள்ளிட்ட மக்களின் பிரச்சனைகள் அவருக்கு தெரியாது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பேசியிருப்பது எதை குறிக்கிறது? நியாயமான விமர்சனம்னு 67%, எதிர்க்கட்சி அரசியல்னு 14%, மோடிக்கு சரியான பதிலடின்னு 19 விழுக்காட்டினரும் சொல்லி இருக்கிறாங்க. திரு சுப உதயகுமார், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய இறுதி பார்வையாவும் முன் வச்சிருங்க. உண்மையிலேயே இது வந்து இந்த பெரும்பான்மை மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிறாங்க. மோடி அரசியல் வந்து ஒரு ரெட்டாரிக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர். ஏன்னா சாதனைகள் பற்றி சொல்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த க்ரானிக் கேபிட்டலிசம்னு சொல்லக்கூடிய தங்களுடைய குரோனிஸ் சில பேரை மட்டும் வளர்த்து விட்டு அதன் மூலம் ஒரு ட்ரிக்கிள் டவுன் எக்கானமி, அதாவது மேலே அதிகமாக செல்வத்தை குவிக்கும் போது அது கொஞ்சம் ஒழுகி கீழே வரும், அங்கே கீழே உள்ள அடித்தட்டு மக்கள் அதில் பயன்படுத்திக்கலாம்ங்கிறக்கூடிய வலதுசாரி பொருளாதார கொள்கையை தான் மோடி அரசாங்கம் பயன்படுத்துது. இவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய முந்தைய கட்சியான பாரதிய ஜனசங்கமாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், இவர்கள் முதலாளித்துவவாதிகள். இவர்கள் முதலாளித்துவத்தை, குரோனிக் கேபிட்டலிசத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய பொருளாதார கொள்கை, இவர்களுடைய சமூக கொள்கை எல்லாமே இந்த ஏற்றத்தாழ்வு உள்ள இந்த அடுக்கு சமூகத்தை விரும்பக்கூடியவர்கள். சிலர் பிறப்பால் உயர்ந்தவர்கள், சிலர் பிறப்பால் தீண்டத்தகாதவர்கள் கூடிய அடுக்கு, சமூகத்தில் அடுக்கு, பொருளாதாரத்தில் அடுக்கு, அரசியலையும் அடுக்குமுறை தான். தோழர் சொன்ன மாதிரி அங்கே டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இல்லைங்கிறதெல்லாம் தவறு. பல பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி அரசியலில் இருக்கிறாங்க, எம்பிக்களாக இருக்கிறாங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் பெருசாக இது ஒன்றும் இல்லை. இடது பக்கம் நம்ம பார்க்கும்போது சமூக நீதி, இந்த சமூக நீதியை தான் ராகுல் காந்தி முன்வைக்கிறார். எங்கெங்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், குரலற்ற மக்கள் இருக்காங்களோ அவங்கள சந்திக்கிறார். அவங்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு உணர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தேர்தல் அறிக்கையை நான் ஏன் ஆதரிக்கிறேன்னா, அது வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபீலிங்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் ஓவர் த கண்ட்ரி. எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சிருக்கிறார். அவர்களுடைய தேவைகள். இதே காங்கிரஸ் கட்சியை நாங்கள் விமர்சித்தோம், நாங்கள் கடுமையை எதிர்த்தோம். ஏன்னா அப்போ அதுவும் இதே மன்மோகன் சிங் தலைமையிலான இந்த அரசும் இந்த ட்ரிக்கிள் டவுன் எக்கானமியை தான் கொண்டு வந்தாங்க, அதை தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ சமூக நீதி ஒரு பக்கம், இந்த ஒட்டுண்ணி முதலாளித்துவம் ஒரு பக்கம், இதற்கான இடையிலான போராட்டம் தான். இந்த தோல்வியடைந்த திட்டத்தை வைத்துக்கொண்டு பிரதமர் மோடி பதற்றமடைந்து பரபரப்படைந்து அவர் he is exposing himself. ஓகே சார், thank you. திரு ரவி, சுருக்கமா 41 இடத்துல 3 முறை ஜெயிச்சுட்டு 7ஆம் தேதி அன்னைக்கு போல சந்திக்க போகுது. 24 தொகுதி 2 முறை ஜெயிச்சுட்டு சந்திக்க போகுது. காங்கிரஸ் வந்து 45 தொகுதி 3 முறை தோத்து விட்டு இந்த 75 சந்திக்க போகுது, 96. அண்ட் இது ரெண்டு விஷயம் சிம்பிளாக சொல்லிடுறேன். காந்தியை கொன்ற அரசியல்னு நடக்குதுன்னு பீர்முகத ஐயா சொன்னார். எனக்கு தெரிய வேண்டியது இந்து மகா சபாவில் இருந்தது சோம்நாத் சாட்டர்ஜியோடைய அப்பா. இல்லைங்க, அது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுங்கிறது சாதாரணமானது இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி போய் மன்னிப்பு கேட்ட குற்றச்சாட்டு அங்கே போய் மன்னிப்பு கேட்டார் அவர். ஸோ இந்து மகா சபா அப்படிங்கிறது வந்து சோம்நாத் சாட்டர்ஜியோடைய அப்பா, கம்யூனிஸ்ட் தலைவருடைய அப்பா சம்பந்தப்பட்டது. அங்கேருந்து தான் காந்தியை கொன்றவர் இருந்தாங்க. டைனாஸ்டிக் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய டேஞ்சர் என்ன தெரியுமா? சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும், வேற எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது, சிஸ்டம் தான் ஃபெயிலியர் ஆகும். கூட்டணியில அந்த பிரச்சனை இல்ல, நீ 5 சீட்டு நான் 7 சீட்டுங்கிறதோட முடிஞ்சிடும். ஆனா கூட்டணி அரசு அமைக்கும் போது இந்த வாரிசு எல்லாம் இந்த உள்ளுக்குள்ளேயே வராதுங்கிறத நீங்க எப்போதும் நல்லா புரிஞ்சுக்கணும். கிரிப்டோ அரசியல் தான் தப்பு, குரோனிக் கேபிட்டலிசம் தப்பே கிடையாது. இந்த தேர்தல் என்பது ஃபெடரலிசத்துக்கும் பாசிசத்துக்குமான மோதல். இது அதிகார குவிப்பு, எதிரான ஒரு அதிகார குவிப்பு, செல்வ குவிப்புக்கு எதிரான ஒரு அறைகூவலாக இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கான
அறைகூவலாக இந்த தேர்தல் நடந்து அவர் கொண்டிருக்கிறது. முடிச்சிட்டு மேம் உங்ககிட்ட தான் நான் வரேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு இந்த மாதிரி மீடியாக்களிலேயே பொய் செய்திகளை நாம் ஃபேக்ட்லெஸ் நம்ம பரப்பினா என்ன ஆகுது? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு என்ன தைரியம்னா சூரத் மாதிரி, சூரத்ல 15 லட்சம் பேருக்கு மேல ஓட்டு இல்லாம போயாச்சு, இந்தோர்ல ஓட்டு இல்லாம போயாச்சு. டெமோக்ரஸிக்கு பதிலா ஆன்டி டெமோக்ரஸின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. நோட்டோக்கு கூட வழி இல்லாம மக்கள் போயிட்டு ஒரு தேர்தலை சந்திக்கிற மாதிரியான நிலைமை. இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்க, அடுத்த தடவை என்ன ஆக போகுதுன்னு தெரியும். ஓகே திருப்பாக்கி ஒரே வரியில் சொல்லு. நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். தெற்கை நோக்கி ராகுல் காந்தி நகர்கிறார் என்றால் வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டியிடுவதற்கு கடுமையான விமர்சனம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஆனி ராஜா கிட்டேருந்து வருது. இடதுசாரிகளிடமிருந்து பினராயி விஜயன் கூட ராகுல் காந்தியை விமர்சிக்கிறார். அப்படின்னா என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேள்வி வச்சேன். அப்படி ஒரு ஜனநாயகம் இருக்குது, கூட்டணிக்குள்ளே விமர்சிச்சுக்கவும் முடியும். பிஜேபியில அதாவது காங்கிரஸ் கட்சியிலே கூட்டணி இந்தியா கூட்டணி ஒத்து போகல. ஆனிராஜாவுடைய விமர்சனம் என்ன தெரியுமா? வயநாட்டு மக்களிடம் சொல்லாமலே நீங்க ராய்பரேலிக்கு போயிட்டீங்களே அப்படின்னு விமர்சனம் வச்சிருக்காங்க. சும்மாலாம் இல்ல. சரி, ஓகே. இத்துடன் கேள்விக்களம் நிறைவுக்கு வருகிறது. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.